கைஸ் 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு 8 வீக் சேலஞ்ச் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல 5 வீக் சக்சஸ்ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 6th வீக்கான பிளானோட தான் நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? இதுல லாஸ்ட் 4 வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டடி பிளானா இருந்துச்சு. தமிழ் இங்கிலீஷும் 4th வீக்கோட முடிஞ்சிருச்சு. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் 5th வீக்குமே வந்து கண்டினியூ ஆனிச்சு. ஆனா இந்த வீக்ல இருந்து 6th வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரிவிஷன் பிளான் தான். ஏன்னா நம்ம 8 வீக் சேலஞ்சில் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் 5 வீக் வந்து நமக்கு ஸ்டடி பிளானா இருக்கும். 3 வீக்ஸ் வந்து ரிவிஷன் பிளானா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீக்ல இருந்து நமக்கு கம்ப்ளீட்டா ரிவிஷன் பிளான் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிளான் உங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 5ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. 11க்குள்ள நம்ம இதை முடிச்சிடணும். ஓகேங்களா? அதாவது மண்டே டு சண்டே அதுதான் நம்மளோட பிளானோட நம்ம பிளானே அதுதான். ஓகேங்களா? இதுல தமிழ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போன வீக்ல ரிவிஷன்ல ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் முடியும்னு சொல்லியிருந்தோம். இந்த வீக் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனப்பாட பாடல்கள், அதுக்கப்புறம் அணி இலக்கணம் வந்து கொடுத்திருக்கோம். கடிதம் ஏன் நம்ம இந்த ஆர்டர்ல கொடுத்திருக்கோம் அப்படின்னா மனப்பாட பாடல் நமக்கு 3 மார்க் கொஸ்டின் வந்துடும். பிளஸ் திருக்குறள் 1 2 மார்க் அதுல வந்துடும். 5 மார்க் வந்துருச்சா இதுலயே? ஓகே. இதுல வந்து 5 மார்க் நமக்கு வந்துருச்சு. அடுத்து அணி இலக்கணம் நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு 5 மார்க் கொஸ்டின்ல ஒன்னு வரும். பிளஸ் கலை சொல்லாக்கம்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல ஒன்னு வரும். அதுக்கப்புறம் கவிஞர் எழுதுக படம் கொடுத்து நமக்கு வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எழுத சொல்லுவாங்க. அது ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடும். நயம் பாராட்டுக 5 மார்க் கொஸ்டினா கேட்டுருவாங்க நமக்கு. அதுக்கப்புறம் அழகீட்டு வாய்ப்பாடு ஒரு 3 மார்க் கொஸ்டினா நம்ம கேட்பாங்க. நம்ம எதுவுமே இப்ப படிக்கல. சும்மா இந்த மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இதுக்கு எவ்வளவு மார்க் வருது பாருங்க. 5, 10, 15, 20, 25, 30 மார்க் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? போன வீக் ஸ்டடி பிளான்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு 30 மார்க் எப்படி ஈஸியா எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் சொல்லியிருக்கோம். டோட்டலா நமக்கு எவ்வளவு வந்துருச்சு? 60 மார்க் இப்ப நமக்கு இதுலயே வந்துருச்சு. நம்ம எழுதக்கூடிய 100 மார்க்குக்கு 60 மார்க் இதுலயே வந்துச்சுன்னா மிச்சம் 40 மார்க்கு தான் நம்ம வந்து தியரியா படிக்க போறோம். சோ அப்ப அது எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஏன் நான் இப்ப தமிழுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம 10th இல்லைங்களா? நம்மளோட டோட்டல் வந்து ஒரு 550க்கு மேல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்லயும் நம்ம கொஞ்சம் மார்க் எடுக்கணும். ஒரு 90+ எல்லாம் தமிழ் இங்கிலீஷ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு வந்து 400 தாண்டிடும். அதுக்காக தான் தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எல்லா போயமையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா போயம் வந்து நமக்கு 5 மார்க் வந்துருதா. அதுக்கப்புறம் கிராமர் பார்ட்ஸ் போன வீக் வந்து நிறைய வீடியோஸ் சொல்லி நம்ம வீடியோஸ்ல நிறைய படிங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுல ஒரு 20 மார்க்குக்கு பிளான் போட்டிருந்தோம். ஓகேங்களா? அந்த 20 பிளஸ் இப்போ போயம் ஒரு 5 மார்க், போயம் பேராகிராஃப் 2 எழுதுவோம். அது ஒரு 10 மார்க். அது வந்து பேராஃபேஸா கூட இருக்கலாம். இல்ல போயம் கொஸ்டின் ஆன்சராவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும் இல்லைங்களா? இது ஒரு 5 மார்க். அப்போ டோட்டலா பாருங்களேன் 20, 30, 40 மார்க் வந்து நமக்கு இங்கிலீஷ்ல ஈஸியா வந்துரும். இது இல்லாம நமக்கு வந்து ரோட் மேப், அதுக்கப்புறம் ஒரு 8 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தியரி கொடுத்துட்டு அதுல இருந்து 4 கொஸ்டின் அவங்க கேட்டிருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். நான் கொஸ்டின் பேப்பர் வச்சு ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொன்றாவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி அட்டன் பண்ணா நமக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுல இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சோ அப்ப 40 மார்க் வந்து நம்ம எதுவுமே படிக்காம ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். நம்ம படிக்க வேண்டியது மெமரி போயமும், போயம் பேராகிராஃப் கொஸ்டின்ஸும். வெறும் போயம் மட்டும் தான் நம்ம பேஸ் பண்ணிருக்கோம். போயம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 40 மார்க் அண்ட் கிராமர் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 40 மார்க் நம்ம ஈஸியா எடுத்துலாம். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு சலுப்பா இருக்காது. பிளஸ் நம்ம சீக்கிரமாவும் நம்மளோட சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஓகே, தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இப்ப எப்படி படிக்கணுங்கிறது தெரிஞ்சு போச்சா? அடுத்து மேக்ஸ். மேக்ஸ்ல வந்து எல்லா யூனிட்டோட 1 மார்க் சொல்லிட்டேன். 1 மார்க் 14 மார்க். 14 கொஸ்டின் வரும். அதுல புக்கின் கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஒரு 12 கொஸ்டின் தான் கரெக்டா வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து கிராஃப் ஜாமெட்ரி ரெண்டும் சேர்த்து 18 மார்க். சாரி 16 மார்க். 8 8 மார்க் 16 மார்க். பிளஸ் தீரம் 1 கண்டிப்பா கேட்பாங்க. அப்படின்னா தீரம் பேஸ் பண்ணி கொஸ்டின் ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. இது ஒரு 5 மார்க். அப்ப இதை மட்டும் பார்த்தாவே நமக்கு எவ்வளவு மார்க் வந்துருதுன்னா 33 மார்க் வந்துருது. வெறும் 33 மார்க் நம்ம அசால்ட்டா எடுத்துடலாம். இன்னும் 2 மார்க் எடுத்தா பாஸ். அதுக்கு ஏதாவது 1 2 கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ஃபார்முலாஸ் எழுதி வச்சா கூட நம்ம பாஸ் பண்ணிடலாம். இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக நான் சொல்றது. அதே 1 மார்க் எல்லாமே கரெக்டா எழுதிருந்தாலும் ஈஸியா நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். நம்ம சேனல்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாப்டரோட சம்ஸ்மே நம்ம வந்து போட்டிருப்போம். அதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? தெரியலங்கிற பட்சத்துல இல்லைன்னா நீங்க ஸ்கூல் நோட்டையோ இல்ல டியூஷன் போறீங்கன்னா டியூஷன் நோட்டையோ வச்சு ஃபாலோ பண்ணுங்க. ஆனா 1 by 1 எல்லா சம்மையும் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ சொன்னேன் இல்லைங்களா? கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க். தியரம் இதுல மட்டுமே நமக்கு எவ்வளவு வந்துருச்சு? 33 35 மார்க். ஆனா 1 மார்க் ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 33 மார்க் தான் வரும். ஓகேவா? சரி, 33 மார்க். இது இல்லாம இப்ப நான் இன்னொரு பிளான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எனக்கு ஒரு 2 2 மார்க் வரும். அப்ப 4 மார்க், 2 5 மார்க்,
10 மார்க். ஓகேயா? செகண்ட் சாப்டர் பார்த்தோம்னா, அதுல சம்டைம்ஸ் ஒரு 2 மார்க் இல்லன்னா 2 2 மார்க் கேட்பாங்க. நம்ம ஒரு 2 மார்க் வச்சுக்கலாம். 5 மார்க் ஒரு 5 மார்க்கே வைப்போம். ஏன்னா, ஒரு சிலர் முழுசா பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால. அடுத்து தேர்ட் சாப்டர் எடுத்துட்டோம்னா, மேட்ரிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க் வந்துரும். தேர்ட் சாப்டர்ல அல்ஜீப்ரால இருந்து 2 2 மார்க், 2 5 மார்க் வரும். நம்ம அதனால மொத்தமா 3 2 மார்க், 3 5 மார்க் இருக்கு. நம்ம வந்து 2 2 மார்க், 2 5 மார்க் மட்டும் வச்சுக்குவோம். ஓகேவா? அப்போ இதுல ஒரு 4 மார்க், இங்க ஒரு 10 மார்க் வந்துருது. அடுத்ததா 4த் சாப்டர் நமக்கு வேணாம். தியரம் மட்டும் பார்த்துக்குவோம். 5த் சாப்டருக்கு போறேன். 5த் சாப்டர்லயும் சம்டைம்ஸ் 2 2 மார்க், 2 5 மார்க் கேட்கறாங்க. ஆனா ஒரு 2 மார்க்கும், ஒரு 5 மார்க்கும் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இந்த சாப்டர் மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரிவைஸ் பண்றதுக்கு சொல்றேன். ஆல்ரெடி ஒரு 33, 43, 53, 63 மார்க் வந்து ஈஸியா எடுத்துறலாம். வெறும் 4 சாப்டர் மட்டும் பார்த்துட்டு 63 மார்க் ஈஸியா எடுத்துடலாம்னா எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? மிச்சம் ஒரு 27 மார்க் வந்து எனக்கு வேணும் சார் அப்படின்னா, நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய 3 சாப்டர் 4 சாப்டர் வந்து நம்ம பார்க்கணும். அதுலயும் 8த் சாப்டர் பார்த்துட்டீங்கன்னா, அதுல ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க்ன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 7 மார்க் வந்துரும். அப்ப நமக்கு டோட்டலா எவ்வளவு மார்க் வந்துருது? 70 மார்க் வந்துருது. ஓகேவா? அப்ப அந்த 37 மார்க்ல ஒரு சாப்டர்ல 7 மார்க் வந்ததுன்னா, மிச்சம் 30 மார்க் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த 30 மார்க்க்கு தான் நம்ம மிச்சம் 3 சாப்டர் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுலயும் நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அத போடுறேன். சோ, அப்ப மேத்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 4 சாப்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இத போட்டிருக்கேன். உங்களோட ரிவிஷன் பிளான்லயே ஃபர்ஸ்ட் இந்த 4 சாப்டர் தான் ரிவிஷன் இருக்கணும். இந்த 4 சாப்டர் நீங்க கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். எப்படி சம் குடுத்தாலும் நீங்க போறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்காக தான். அடுத்து சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். போன வீக்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா சயின்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவ கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சிருங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாத்துருங்க. மோஸ்டா பிஹெச் ப்ராப்ளமும், அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேஷன் இருக்கும் இல்லைங்களா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேஷன் அந்த ப்ராப்ளம்ஸ் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் மோஸ்டா ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான். அப்போ பிசிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா, நமக்கு 2 2 மார்க் வந்துரும். 2 4 மார்க் வந்துரும். ஒரு 7 மார்க் வந்துரும். கெமிஸ்ட்ரில இருந்து 2 2 மார்க், 2 4 மார்க், ஒரு 7 மார்க். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பிளஸ் ஒரு 8 12 பிளஸ் இங்க ஒரு 7 19 மார்க் இதுல வந்துருதா? அதே மாரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 19 மார்க் வந்துருது. அப்ப டோட்டலா 38 மார்க் நமக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில இருந்தே வந்துருது. இது இல்லாம 1 மார்க் ஒரு 12. அப்ப டோட்டலா நமக்கு எவ்வளவு வருது? 50 மார்க் வந்து நமக்கு இதுலயே வந்துருச்சு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சா மட்டுமே 50 மார்க் நமக்கு வந்துருது. நம்ம எழுதக்கூடியது 75 மார்க்குக்கு. மிச்சம் 25 மார்க்குக்கு வந்து நம்ம எத ஃபோக்கஸ் பண்ணோம்னா, பயாலஜிய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆ நான் வந்து அதுக்கோசரம் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டுமே படிங்கன்னு நான் சொல்லல. நமக்கு எது ஈஸியா இருக்கு? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில சார் எனக்கு வந்து பயாலஜி பயங்கர ஈஸியா இருக்கு அப்படின்னா, பயாலஜி ஃபுல்லா படிச்சுட்டு, பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி 2த்துல ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கோங்க. இந்த இந்த 6த் வீக் பிளானுக்கு வந்து நான் சொல்றேன். இல்ல சார் எனக்கு வந்து ஆ பயாலஜி கஷ்டமா இருக்கு அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபுல்லா முடிச்சிருக்கணும். இந்த 6 வீக் சேலஞ்சுக்குள்ள நீங்க ஃபுல்லா முடிச்சிருக்கணும். அப்பதான் நம்மளால ஈஸியா 50 மார்க் எடுக்க முடியும். மிச்சம் 25 மார்க் பயாலஜி நம்ம அரைகுறையா படிச்சிருந்தா கூட போதும். ஒரு 20 மார்க் ஈஸியா எடுத்துறலாம். 25 ஸ்கூல்ல இருந்து போட்டுருவாங்க. சோ அப்ப 90 எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ்ல நம்ம ஒவ்வொரு வீக்லயும் சொல்றதுதான். சோசியல் சயின்ஸ்ல தான் நெறைய பேர் கஷ்டம் கஷ்டங்கிறாங்க. ஆனா சோசியல் சயின்ஸ் தான் ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா 1 மார்க் வந்து 14 வந்துருது. எல்லாமே புக் பேக்கா மட்டும் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? மேப் தான் நமக்கு வேர்ல்டு மேப் 1. அதுக்கப்புறம் இந்தியா, தமிழ்நாடு மேப் 1. அதுல ஒரு 5 மார்க், இதுல ஒரு 8 மார்க் வந்துருது. அதுக்கப்புறம் டைம் லைனா 5 மார்க்குக்கு வந்துருது. ஓகேங்களா? இத மட்டும் நம்ம படிச்சாவே நமக்கு எவ்வளவு மார்க் வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 22 பிளஸ் ஒரு 10 32 மார்க் வந்துருது. ஓகேங்களா? போன தடவ வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸோட 5 மார்க்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த தடவ 2 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ சேர்த்தி 2 மார்க் வந்து 3 கொஸ்டின் 6 மார்க் வந்துரும். 5 மார்க் ஒரு 3 கொஸ்டின் 15 மார்க்குக்கு வந்துரும். அப்ப ஓவராலா நமக்கு இப்ப எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 53 மார்க் வந்துருச்சு. ஈஸியா ஒண்ணுமே படிக்காம 53 மார்க் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ மட்டுமே படிச்சு 53 மார்க் எடுத்துடலாம். அப்போ நம்ம நெறைய இன்னும் இதுல நம்ம ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி பக்கம் போவே இல்ல. அப்ப ஹிஸ்டரி, ஜியோகிராஃபியும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிச்சோம்னா, ஈஸியா 80 பிளஸ் எடுக்கிறதெல்லாம் பயங்கர ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாரி தான் நீங்க வந்து இதுக்கு மேல ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரிவிஷன் வீக்னா படிச்சத நம்ம சும்மா அப்படியே ரிவைஸ் பண்றோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆ ஒரு பிளான் பண்ணிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இத ரிவைஸ் பண்ணணும். அப்ப இத படிச்சா நமக்கு வந்து இவ்ளோ மார்க் வந்துரும்.
அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த ரிவிஷன் வீக்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே பிரிச்சிருக்கோம். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து வச்சு அதுல எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம்னா ஈஸியா மார்க் எடுக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகேங்களா? பட் இப்போ 6th வீக் ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால நீங்க எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கறது சும்மா ஜெனரலா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க இதுல வந்து ரிவைஸ் பண்ணி பாத்துக்கணும். ரிவைஸ் பண்ணா மட்டும் போதாது. 5 சப்ஜெக்ட்டையுமே நீங்க வந்து ஒரு மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெய்லியும் ஒரு சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் எழுதுங்க. அப்படி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆகும். டைம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ண முடியும். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறது உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம கொடுக்கறது. ஓகேங்களா? இதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 10th சயின்ஸ் சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம கொடுத்துட்டோம். பிளஸ் இப்ப நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னொன்னு என்னன்னா 10th அந்த பிடிஎஃப் லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துறேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்க. நம்மளோட ஒவ்வொரு வீடியோவுமே நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப் லிங்க்குமே உங்களுக்கு அதுல இருக்கும். நீங்க இதுக்கு மேல புக்கையே ஃபாலோ பண்ண வேணாம். நம்ம என்ன கொடுக்குறோமோ நீங்க அதை மட்டும் பார்த்தாவே போதும். ஈஸியா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லயும் நம்ம வந்துகிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது சொல்லுங்க. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லுங்க. அவங்களுக்குமே கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.